Hello everyone, welcome to Ravan Academy. Okay, so இந்த வீடியோவில் NTPCயில் கேட்ட trigonometry ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ லைட்டாக ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ trigonometryயை பொறுத்த வரைக்கும் நமக்கான அந்த வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சைன், காஸ், tan இதோட வேல்யூஸ் 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, அதுக்கப்புறம் 90. So that value 1/2, 1/√2, √3/2, 1. ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா காஸ்க்கு அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டேனுக்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் இல்லையா? டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ √3 இது வந்து இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் கொசிகன், சீக்கன், காட் இது எல்லாமே இதோடைய ரெசிப்ராக்கலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஃபார்முலா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து 1. அதேமாதிரி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ வந்து 1. அதுக்கப்புறம் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் பித்தகோரஸ் தியரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்க போகுது. இது டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அதேமாதிரி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி. tan theta வேணும் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன் ஏபி பை பிசி. அதேமாதிரி காட் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டானா இதோட ரெசிப்ரோக்கலாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா. சைன் ஏ ப்ளஸ் பினா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இது மாதிரி காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா இருக்குது. காஸ் ஏ ப்ளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? அதேமாதிரி சைன் ஏ மைனஸ் பின்னா இங்கே மைனஸ் இருக்கும். சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு இருக்கும். காஸ் ஏ மைனஸ் பின்னா இங்கே ப்ளஸ் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ NTPCயில் கேட்ட trigonometry கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு trigonometry ரிவிஷனுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சைன் காட் டீட்டா ஈக்குவல் 3/4, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 3 டீட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சைன் 3 டீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா. ஸோ இதுதான் வந்து சைன் 3 டீட்டாவுடைய ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா காட் டீட்டாவோட வேல்யூ வந்து 3/4. அப்படின்னா இது 3 இருக்கும், இது 4 இருக்கும். இதான் காட் டீட்டாவோட வேல்யூ 3/4. இப்போ ஹைப்போட்டெனஸ் வந்து 5 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதிலேருந்து சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது 4/5 மைனஸ் 4 இன்ட்டு சைன் கியூப் டீட்டா 64/125. ஓகேங்களா? ஸோ கீழே இங்கே 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலே வந்து 300 மைனஸ் ஒரு 240, 256 டிவைடட் பை ஒரு 125 வந்திருக்கும். ஸோ ஒரு 44 டிவைடட் பை 125. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 3 டீட்டா. ஸோ சைன் 3 டீட்டாவுடைய ஃபார்முலா இதுதான். 3 சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா. அடுத்து சிம்பிளிஃபை. சீக்கன் டீட்டா மைனஸ் 1 சீக்கன் டீட்டா, கொசிகன் டீட்டா மைனஸ் 1 கொசிகன் டீட்டாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 சீக்கன் டீட்டா. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காஸ் டீட்டா, சைன் டீட்டா அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வந்து இதை நார்மலாக கொண்டு போயிடலாம். ஒருவேளை ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்பர்ஸில் மட்டும் இருக்குன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அது சம்மை பொறுத்து சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிறேன். கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொசிகன் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சைன் டீட்டா. இப்போ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து டான் ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். அடுத்து கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து காட் ஸ்கொயர் டீட்டான்னு தெரியும். அடுத்து சைன் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா இல்லையா? சைன் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 1 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ தான் வந்து 1. சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ஸோ அங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். ஸோ இப்போ இதில் வந்து டான் ஸ்கொயர் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். சீக்கன் கொசிகண்டை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? சரி, கேன்சல் பண்ண முடியாது. டான் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணிடலாம். வேறு கொசிகண்டையும் சைனையும் கேன்சல் பண்ணலாம்.
கொசிகண்டையும் சைனையும் கேன்சல் பண்ணலாம். இந்த சீக்கண்ட் மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா அப்படின்னு வந்துடும். இந்த சீக்கண்டுக்கு பதிலாக நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சீக்கண்ட் அப்படின்னு இருக்குது. சீக்கண்டுக்கு பதிலாக 1 காஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ அது மேலே போகும்போது மைனஸ் காஸ் கியூப் தீட்டா. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? டேனையும் காட்டையும் அடிச்சிடலாம். tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 காட் ஸ்கொயர் இல்லையா? கொசிகண்டையும் சைனையும் அடிச்சிடலாம். பிகாஸ் கொசிகண்டுக்கு பதிலாக 1 சைன் போட்டுக்கலாம். ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது காஸ் கியூப் மட்டும்தான். ஓகே, அடுத்து சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் 4? ஸோ சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவோட வேல்யூ 2 அப்படிங்கும்போது சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டாவோட வேல்யூ வந்து 1/2 இருக்கும். சரிங்களா? எப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1 ஃபார்முலா படி. ஸோ இது வந்து சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்டூ சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஸோ இதோட வேல்யூ வந்து 1. இப்போ சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னா இது சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா வந்து 1/2. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து 2 சீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 + 1/2 5/2ன்னு கிடைக்கும். ஸோ சீக்கண்ட் தீட்டாவோட வேல்யூ வந்து 5/4. இப்போ கொஷினில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 3 × 5/4 ப்ளஸ் ஒரு 4 ஈக்குவல் டு 15/4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 31/4. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ காட் தீட்டா டிவைடட் பை கொசிகண்ட் தீட்டா ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகண்ட் தீட்டா ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கொசிகண்ட் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு ஒரு காட் தீட்டான்னு இருக்குது இல்லையா? ஸோ நியூமரேட்டரை சால்வ் பண்ணோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 கொசிகண்ட் தீட்டா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் போடுறேன். ஓகே, divided by cosecant theta plus 1 into cot theta. நமக்கு cosecant ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயரோட வேல்யூ தான் 1ன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1க்கு பதிலாக cosecant ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cosecant theta plus cosecant square minus cot square plus 2 cosecant theta divided by ஓகேவா? என்ன ஆகுது? இந்த காட் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். தென் 2 டைம்ஸ் ஆஃப் cosecant ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 2 cosecant theta இருக்குது. ஸோ 2 cosecant thetaவை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா cosecant theta ப்ளஸ் 1ன்னு இருக்கும். டிவைடட் பை அங்கேயும் கொசிகண்ட் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு காட் தீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 கொசிகண்ட் தீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × 1/sin தீட்டான்னு எழுதிக்கலாம். காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ sin பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? டிவைட் பையில் காஸ் பை சைன் இருக்கும். மேலே போகும்போது இப்படி கேன்சல் ஆயிரும். ஸோ sin கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 2 சீக்கண்ட் தீட்டா தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகே, இதில் மெயினாக வந்து இந்த 1க்கு பதிலாக வந்து கொசிகண்ட் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து 3 cot theta ஈக்குவல் டு 2/3. ஸோ டயக்ராம் போடுங்க. காட் ஏ, ஸோ இது ஏன்னு வச்சுக்கலாம். 2/3னா இது 2 இது 3. இப்போ இது வந்து என்ன ஆயிரும்? 4 + 9 √13 ஆயிரும். சரிங்களா? இப்போ √3 இன்ட்டு கொசிகண்ட் ஸ்கொயர் ஏ. கொசிகண்ட் ஸ்கொயர் ஏன்னா 13/9 minus 1 divided by secant square a. Secant square a na 13/4 minus 1. √13/2 தான் secant a இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 3 × 13 - 9 4/9 வருது. இங்கேயும் வந்து 9/4ன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ √3 × 4/9 × 4/9 which is equal to இந்த 4/9 வெளியில் எடுத்துடலாம். √3 உள்ளே இருக்கும். ஸோ 4/9 √3 ஆப்ஷன் சி. 2 9க்கு ஒரு 9, 2 4க்கு ஒரு 4 உள்ளே எடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து இஃப் √2 cosecant a equal to 2 secant a, find the value of tan a into secant a. இப்போனா √2 cosecant a,
ரூட் டூ பை சைன் ஏ போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 2 பை காஸ் ஏன்னு போட்டுக்கலாம். அப்போனா நமக்கு என்ன வரும், tan ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் டூன்னு வரும். இது அந்த சைடு போச்சு, இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா. ஸோ tan ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் டூ. இது ஏன்னு போடுங்க 1, இது ரூட் டூ. இப்போ என்ன வரும் இங்கே வந்து ரூட் 3 இல்லையா? இப்போ tan ஏ, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan ஏ 1 பை ரூட் டூ இன்ட்டு secant ஏ ரூட் 3 பை ரூட் டூ. ஸோ ரூட் 3 பை 2 தான் வந்திருக்கும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. secant theta minus tan theta divided by secant theta plus tan theta equal to 3 by 5 2 sin theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 secant theta minus 5 tan theta is equal to 3 secant theta plus 3 tan theta. ஓகேங்களா? இப்போ 2 secant theta equal to 8 tan theta. Secant theta is equal to 4 times of tan theta. Secant theta 1 by cosன்னு போடலாம். அப்போ sin thetaவோட வேல்யூ வந்து 1 by 4ன்னு வரும். tan thetaக்கு பதிலாக sin by cos போடுவோம். secant thetaக்கு பதிலாக 1 by cos போடுவோம். ஸோ cos கேன்சல் ஆச்சுன்னா sin thetaவோட வேல்யூ வந்து 1 by 4. ஓகே, 2 sin theta தான் கேட்குறாங்க இல்லையா? 2 sin theta equal to 2 into 1 by 4 equal to 1 by 2. ஆப்ஷன் ஏ. Find the value of 3 by sin square a. ஓகே, ஸோ 3 இன்ட்டு முதல்ல ரூட்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். sin square a divided by cos square a minus sin square a. இங்கே 3 cos a secant a மேலே கொண்டு வந்துட்டோம்னா 3 cos a divided by sin square aன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே sin square a வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 minus cos square a divided by cos square a அப்படின்னு வந்திருக்கும் ரூட்டுக்குள்ளே. ஸோ 3 வெளியில் இருக்குது. 3 cos a divided by sin square a. ஓகே, இப்போ sin ஸ்கொயருக்கு பதிலாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரும் வந்து sin ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகே, அப்போ 2 sin ஸ்கொயர் இருக்கும். அப்போ வெளியில் எடுத்துடலாம். 2 sin ஸ்கொயர்களுக்கு ஒரு sin ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ 3 cos a divided by sin square a into 3 sin square a divided by cos a அப்படின்னு வரும். பிகாஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக sin square ஏன்னு போட்டுருவோம் இல்லையா? ரைட். ஸோ cos a கேன்சல், இதுவும் கேன்சல். ஸோ ஆன்சர் வந்து பேலன்ஸ் 9 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 9. cos alpha equal to 3 by 5, cos beta equal to 15 by 17. Find the value of sin alpha plus beta. இப்போ sin alpha plus beta ஓட வேல்யூ sin alpha cos beta plus cos alpha sin beta. ஸோ இப்போ sin alpha sin beta கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஆல்ஃபான்னு வச்சுப்போம். இது 3 by 5னா இது என்ன வரும்? சாரி, இது 3 by 5னா இது 4ஆக இருக்கும் இல்லையா? ஸோ அதேமாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளில் இதை பீட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது 15, சாரி இது 3, இது 3, இது 4. காஸ் ஆல்ஃபா தானே, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனிஸ். அதேமாதிரி இது 15, இது 17னா இது 8. பித்தகோரஸ் ட்ரிப்ளெட். ஓகே, பாலாஜன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சைன் ஆல்ஃபா வந்து என்னது 4 by 5, காஸ் பீட்டா 15 by 17 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா வந்து என்னது 3 by 5, சைன் பீட்டா 8 by 17. ஸோ டினாமினேட்டரில் 85 வரப்போகுது. இது ஒரு 60, இது ஒரு 24. ஸோ அப்போ 84 by 85. ஆப்ஷன் பி. இந்த லெவலில் தான் வந்து கேட்டிருக்காங்களே. இப்போ பாருங்கள், இதில் ஸ்ட்ரைட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸில் நம்பர் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து பைக்கு பதிலாக ஒரு வேல்யூ போடுங்க. பைக்கு பதிலாக 45ன்னு போடுங்க. அப்போ 3 + tan 45 வந்து 1, cot 45 1, மைனஸ் secant 45 வந்து √2, இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2. அதேமாதிரி cosecant 45 √2, அதை ஸ்கொயர் பண்ணால் 2. ஓகேங்களா? அப்போ 5 - 4 = 1. இதுக்கு ஆன்சர் வந்து 1. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து நம்பரில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து த வேல்யூ ஆஃப் secant 5 - tan 5. அதே மாதிரி தான். இப்போ 5க்கு பதிலாக 45 எடுத்துக்கோங்க. 5க்கு பதிலாக 45 எடுத்தோம்னா √2 - 1 த ஹோல் ஸ்கொயர்
into 1 plus 1 by root 2 the whole square divided by 1 by root 2 the whole square. அப்போனா 1 by root 2 the whole square na 1 by 2 வந்துரும். ஓகேவா? ஸோ root 2 minus 1 the whole square. One second. Root 2 minus 1 the whole square, a square plus b square minus 2ab into இது வந்து ஒரு root 2 plus 1 the whole square divided by ஒரு 2. பேசாமல் இது இப்படி பண்ணலாம். அதாவது root 2 minus 1 the whole square into root 2 plus 1 the whole square divided by ஒரு 2 divided by ஒரு 1 by 2 இல்லையா? இது a minus b the whole square into a plus b the whole square. அதாவது இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்தோம்னா a minus b into a plus b, a square minus b square the whole squareனு வந்திருக்கும் divided by ஒரு 1 by 2. ஸோ 2 minus 1 the whole squareனா 1 தான் வரும். ஸோ 1 by 2 divided by 1 by 2 ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் டி. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதில் 2 cos ஏவை காமனாக வெளில எடுங்க. எடுத்தோம்னா 1 minus 1 by sin a plus 1 by 1 plus sin a. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 plus sin a plus 1 minus sin a divided by a square minus b square. ஸோ இது வந்து cos ஸ்கொயர் ஆயிரும். இதில் sin கேன்சல் ஆயிரும். அப்போ 4 cos a divided by cos ஸ்கொயர் ஏன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு காசு அடி வாங்கிடுச்சுன்னா 4 by cos ஏன்னு இருக்கும். இப்போ இன்ட்டு அங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து tan ஸ்கொயர், அப்போ 3 tan a. ஓகேங்களா? 3 tan a, அப்போ 12 சீக்கண்ட் a tan ஏன்னு வரும் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. காசுக்கு பதிலாக இந்த ரைட் சைடு இருக்கிறத நம்ம பண்ணவே இல்லை. ஓகேங்களா? லாஸ்ட்டில் தான் இதை பண்ணோம். ஸோ அதனால் அது கூட இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ 12 secant a tan a. ஃபோர் பை காஸ் ஏன்னு கிடைக்கும். இது வந்து 3 tan ஏன்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டில் 12 secant a tan a. ஓகே, அடுத்து த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் போடுங்க. டீட்டாக்கு பதிலாக 45 போட்டுருங்க. 4 பை சீக்கண்ட் ஸ்கொயர்னால் 2ன்னு வந்துடும், ப்ளஸ் 3 பை 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இது ஒரு 1 பை 2. ஸோ 2 ப்ளஸ் 3 பை 2 ப்ளஸ் ஒரு 1 பை 2. அப்படின்னா என்ன வரும்? 4 by 2, 2 plus 2, 4. ஸோ ஆன்சர் வந்து 4. ஓகே, 1 plus sin a divided by 1 minus sin a, அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 plus sin a divided by cos ஏன்னு வந்திருக்கும். ஸோ இந்த சைடு 1 minus sin a divided by cos ஏன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது 2 by cos ஏன்னு வந்திருக்கும், which is equal to 2 secant a. ஆப்ஷன் பி. காஞ்சிகேட் எடுத்து பண்ணிங்கன்னா இதுதான் வந்துருக்கு. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகே, சால்வ் ஃபார் டீட்டா. ஓகே, ஸோ காஸ் டீட்டாவை காமனாக வெளில எடுத்துருவோம். அதேமாதிரி தான் ஆகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 by cos ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து 1 by 2. காஸ் டீட்டாவோட வேல்யூ 1 by 2 எப்போ வரும்? டீட்டாவோட வேல்யூ 60 இருக்கும்போது இல்லையா? sin 30 1 by 2னா அங்கே cos 30 1 by 2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இஃப் √3 tan a = 3 sin a, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ tan a
sin a divided by cos a ன்னு போட்டுக்கலாம். root 3 equal to 3 sin a. Sin a cancel. So cos a is equal to 1 by root 3. 3 கீழே வந்துச்சுன்னா cos a ஓட வேல்யூ 1 by root 3ன்னு வரும். ஸோ cos a ஓட வேல்யூ 1 by root 3 போடுங்க. இதுதான் a அப்படின்னா இது 1, இது root 3, அப்படின்னா இது வந்து 2ஆக இருக்கும். 2 தானே? இல்லை, root 2. ஸோ root 3 the whole square minus 1க்கு ரூட் எடுக்கணும். ஸோ 3 minus 1 2. ஸோ root 2 வரும் இது. ஓகேங்களா? root 2 வரும். என்ன கேட்குறாங்க? 2 root 3 into cosecant a. cosecant ஏன்னா root 3 by root 2 into tan a root 2 by 1. ஓகே, root 2 கேன்சலு. ஸோ 2 into 3 6 வரும் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து sin 5a equal to cos of a minus 42. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? sin theta equal to cos 90 minus theta அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, அப்படின்னா இங்கே 5a equal to 90 minus a minus 42ன்னு போடணும். ஓகேங்களா? இல்லை கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுதான் ஈஸி. டீட்டாவோட வேல்யூ 5aன்னு கொடுத்துருக்காங்க. a மைனஸ் 42ஓட வேல்யூ வந்து 90 மைனஸ் டீட்டா. அப்போ நீங்கள் டீட்டாவுக்கு பதிலாக 5aன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. a மைனஸ் 42. ஸோ இந்த சைடு a வரும்போது 6a is equal to 42, அந்த சைடு போகும்போது 132. ஸோ ஏயோட வேல்யூ 22 டிகிரி. Where 5a is an acute angle, find the value of a. So 22 degree. Evaluate cos 42, cos 18 minus sin 42, sin 18. Cos a, cos b minus sin a, sin b. So cos a plus b. ஓகேங்களா? So cos 42 plus 18. Cos 60 is equal to 1 by 2. tan thetaவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ tan thetaவோட வேல்யூ வந்து 7 by 8. இது 7, இது 8. இது வந்து ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் 64. ஓகேங்களா? என்ன வரும்? 113. ஸோ ரூட் ஆஃப் 113. இது மேலேயே பாருங்கள், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போடலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டீட்டா போடலாம். இது வந்து காட் ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை காட் டீட்டா அப்படின்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா. ஸோ காட் டீட்டாவோட வேல்யூ அப்படியே ரெசிப்ராக்கல் 8/7. அவ்வளோதான். நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 8/7. அடுத்து காட் டீட்டாவோட வேல்யூ 7/8. ஸோ அதே மாதிரி தான். இப்போ 8/7 மேலே வந்து காஸ் ஸ்கொயர் வருது, கீழே வந்து சைன் ஸ்கொயர் வருது. ஸோ விச் இஸ் காட் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ காட் டீட்டாவோட வேல்யூ 7/8ன்னு சொல்கிறாங்க. 49/64ன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 7/8 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. sin power 4 minus cos power 4 equal to 1/2. 2 sin square theta minus 1ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து sin square theta மைனஸ் cos square thetaவோட வேல்யூ அதே 1/2 தான். பிகாஸ் sin square theta ப்ளஸ் cos square thetaவோட வேல்யூ 1. இது a power 4 minus b power 4னா a square minus b square அதுலேயே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் cos squareக்கு பதிலாக 1 minus sin square போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 2 sin square theta minus 1 equal to 1/2. So 2 sin square minus 1 is equal to 1/2. Find the value of 3 plus 3 காமனாக உள்ளடுங்க. 1 plus tan square a into ஒரு cot a divided by இது வந்து cosecant square a into secant a.
1 + tan ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் ஏ போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? ஒரு சீக்கண்ட் ஏ ஒரு சீக்கண்ட் ஏ கேன்சல் ஆயிரும். த்ரீ இன்ட்டு cot a cos a by sin a divided by 1 minus sin square a. So sin square a by 1. ஓகேவா? ஸோ ஒரு இது அடி வாங்கிடும். ஒன் ப்ளஸ் tan square a secant square minus tan square equal to 1 secant square a cot a 1 plus cosecant square minus cot square equal to 1. ஸோ cosecant square a இது எல்லாமே கரெக்டு தான். cos by sin divided by 1 minus sin square வரும். ஓகே, 3 into cos a sin a இருக்கு. tan a sin a 3 sin a 3 tan a தான் இருக்குது இல்லையா? ஸோ நான் இங்கேயே மிஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இதில் 3 காமனாக உள்ள எடுத்தோம்னா 1 + tan square a ஸோ secant square ஏன்னு வரும் இன்ட்டு cot a டிவைட் 1 + cot square a வந்து cosecant square a cosecant square minus cot square equal to 1. அப்போ cot square அந்த சைடு போச்சுன்னா cosecant square a தான் வரும் இன்ட்டு secant a. ஓகே, secant squareனா 1 by cos square, cosecant squareனா 1 by sin square. ஸோ இது வந்து tan square ஏன்னு வருமா? இப்போ 3 into tan square a இன்ட்டு cot ஏக்கு பதிலாக 1 by tan a போட்டுக்கலாம், secant ஏக்கு பதிலாக cos a போட்டுக்கலாம். ஓகே, அப்போ 3 into sin a டிவைட் பை cos a கேன்சல் ஆயிரும். ஸோ 3 sin a தான் ஆன்சர். ஸோ ஒரே இது தான் வேறு மாதிரி பண்ணால் ஆன்சர் வருது. சரிங்களா? இந்த டைம் என்ன பண்ணேன்னா secant square a டிவைட் பை cosecant square a இதோட வேல்யூ வந்து நான் tan square ஏன்னு எழுதிக்கிட்டேன். பிகாஸ் secant square ஏவை 1 by cos squareன்னு எழுதலாம், cosecant square ஏவை 1 by sin squareன்னு எழுதலாம். ஸோ இது மேலே வந்துச்சுன்னா sin square by cos squareன்னு வரும். ஸோ அதனால் tan square ஏ போட்டேன். cot ஏக்கு பதிலாக 1 by tan ஏ போட்டு ஒன்று கேன்சல் பண்ணலாம், secant ஏக்கு பதிலாக cos ஏ போட்டுக்கலாம். ஸோ sin தீட்டாவை sin by cos போட்டால் ஒரு காஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் 3 sin a மட்டும்தான் இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 7 secant a. ஏக்கு பதிலாக 45 போடுங்க. அப்போ 7 into √2 into 1 + 1 by √2 into √2 - 1 - 4. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 7 into √2 √2 + 1 the whole square √2 + 1 into √2 - 1 a² - b² 1ன்னு வந்துடும். இங்கே டிவைடட் பை √2 இருக்கும், -4 √2 கேன்சல். 7 - 4 வந்து 3. ஆப்ஷன் பி. நிறைய கொஷின் இருக்கிறதுனால 3 tan a = 4. ஓகேங்களா? ஸோ ஏயோட வேல்யூ 4/3. இப்போ இது 5ஆக இருக்கும். இப்போ 1 minus secant a வேணும்னா 5/3 1 + 5/3. ஸோ இது அப்படியே இது பண்ணலாம் இல்லையா? a² - b² 1 minus secant square a 1 minus cosecant square a. So 1 minus 25/9 1 minus 25/16 which is equal to 9 minus 25. So minus 16/9 இது வந்து minus 9/16. ஸோ அது போச்சுன்னா -256/-81. ஸோ ஆன்சர் வந்து 256/81 இருக்கும். ஓகே, m = a cos cube beta n = b sin cube beta m/a. ஸோ m/a யோட வேல்யூ வந்து cos cube beta, n/b யோட வேல்யூ வந்து sin cube beta. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே பவர் 2/3 இருக்குது. இப்போது cos cube பவர் 2/3 ப்ளஸ்
sin cube v power 2/3. ஸோ cube கேன்சல் ஆச்சுன்னா cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் பீட்டான்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். sin a equal to 3/4 தென் கால்குலேட்னு சொல்லி 2 cos aன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ sin a equal to 3/4. ஓகே, இப்போ அட்ஜசன்ட் சைடு என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 16 - 9க்கு ரூட் எடுக்கணும். ஸோ ஆன்சர் வந்து √7 இல்லையா? அப்போ இங்கே வந்து √7 இருக்கும். இப்போ 2 cos a வேணும். ஸோ cos a வந்து √7/4 இருக்கும், டிவைடட் பை √7 இருக்கும். ஸோ √7 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 1/2 இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cos 35/sin 35 ப்ளஸ் sin 11/cos 79. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா cos 35 தான் வந்து cos 90 - θ ஈக்குவல் டு sin θ. ஓகேங்களா? ஸோ cos ஆஃப் இங்கே 35 தான் θ, 90 - θ போடும்போது cos 55ன்னு வந்துடும். ஸோ அதேமாதிரி sin 55 வரும். இது ரெண்டும் கேன்சல். அதேமாதிரி இது ரெண்டும் கேன்சல். cos 27ம் cosecant 63யும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ 1 + 1 - 2 ஈக்குவல் டு ஆன்சர் வந்து 0 வரும். ஸோ cosecant 63 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 1/sin 63ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1/sin 63 எப்படி எழுதிக்கலாம்? 1/cos 27ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் அது கேன்சல் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, a ladder is leaning against a wall such that it makes an angle of 60 degree with the ground. ஸோ ஒரு ஏணிப்படி இருக்குது. ஸோ இதுதான் அந்த லேடார்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிரவுண்டில் 60 டிகிரி இருக்குது. இதுதான் அந்த வால்னு வச்சுக்கோங்க, வால். ஸோ 60 டிகிரி மேக் பண்ணுது. லென்த் ஆஃப் த லேடார் இஸ் 10 meters. ஸோ லென்த் ஆஃப் த லேடார் வந்து 10 meter அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு ஃபார் இஸ் தி ஃபுட் ஆஃப் த லேடார் ஃப்ரம் த வால்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இது எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ cos 60 நம்ம பார்க்கணும். cos 60 தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ் பை ஹைப்போட்டெனஸ் நம்ம போடுவோம். cos 60யோட வேல்யூ வந்து என்னது? cos 60யோட வேல்யூ வந்து sin 60யோட வேல்யூ ரெசிப்ராக்கல் இல்லையா? சாரி, 1/2. cos 60 வந்து 1/2. ஸோ டியோட வேல்யூ வந்து என்ன வரும்? sin 60யோட ரெசிப்ராக்கல் இல்லை, sin 30 வந்து என்னதோ அதுதான் cos 60யாக இருக்கும். ஸோ 1/2. ஸோ டியோட வேல்யூ வந்து 5 meters. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 5. cos 60 equal to 1/2. sin 30 equal to 1/2. cos 30 is equal to √3/2. அதே தான் வந்து sin 60க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து sin a வந்து 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin a வந்து 4/5 அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3ன்னு வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கலாம். அப்புறம் 2 + tan a 4/3 into 4 + cos a 3/5. 6 + 4 10/3 into 23/5. ஸோ which is equal to 46/3. ஓகேங்களா? இந்த 5யும் 10யும் அடித்தோம்னா 2 times வரும். அடுத்து sin b equal to √3/2. அப்படின்னா என்ன அர்த்தம்? b equal to 60 degree. ஸோ இப்போ √3 into cosecant 60. இப்போ இது அப்படியே ரெசிப்ராக்கல் எழுதிடும். ப்ளஸ் secant 60 அப்படின்னா இது வந்து ஒரு 2 மைனஸ் ஒரு 4. secant 60னா cos 60யோட ரெசிப்ராக்கல் இல்லையா? ஸோ √3 கேன்சல். 4 - 4 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து 0 தான். sin a equal to 3/4. கால்குலேட் cos a cot a. ஸோ 3, இது 4, இது வந்து √7. ஸோ cos a வந்து √7/4 இன்ட்டு cot a வந்து 3/√7. சாரி, 3/√7ங்கிறது tan a, √7/3. ஸோ 7/12. இதுக்கு ஆன்சர் வந்து 7/12. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin square 68 + sin square 21. அதோட வேல்யூ 1 டிவைட் பை 2 இன்ட்டு cos square 17 + cos square. இதோட வேல்யூ வந்து 1. ஸோ 1/2.
ஓகே, sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி போட்டுக்கலாம்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இல்லைன்னா வந்து இதை வந்து சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான் இல்லையா? இப்போ இங்கே அப்படி தான் இருக்குது. தீட்டா வந்து 68 இருக்குது. ஸோ 90 மைனஸ் தீட்டா தான் வந்து நமக்கு வந்து 22. அதனால் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? A ladder leans against a wall making an angle of 30 degree with the ground. The ladder is 8 meter. ஸோ லேடரோட லென்த்து கிரவுண்டில் 30 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 30, இது 8 மீட்டர் லாங். வாட் இஸ் த ஹைட் இட் ரீச்சஸ் ஆன் த வால்? ஸோ ஹைட்டு கேட்குறாங்க. அப்போனா சைன் 30. ஸோ சைன் 30 இஸ் ஈக்குவல் டு h/8. சைன் 30யோட வேல்யூ வந்து 1/2 நமக்கு தெரியும். ஸோ h இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகே, ஹைட் இட் ரீச்சஸ். ஸோ இதுதான் கேட்குறாங்க. அங்கே ஒரு கொஷினில் இந்த லென்த்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 60 மீட்டர் ஹை பில்டிங். ஃப்ரம் த டாப் ஆஃப் அ 60 மீட்டர் ஹை பில்டிங். ஸோ 60 மீட்டரில் ஒரு பில்டிங் இருக்குது. த ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ லேம்ப் போஸ்ட். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இந்த மாதிரி வருது. டிப்ரெஷன்னா அப்படி கீழே வருது. சரிங்களா? இது வந்து டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு, அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டையும் பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னு சொல்கிறதுனால தான் லேம்ப் போஸ்ட்டை விட இந்த பில்டிங் வந்து ஹைட்டாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்க முடியும். சரிங்களா? ரைட், இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த சைடு இப்போ இது வந்து 30 அப்படின்னா அதை பேரலாக இது வந்து 30 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இது ஃபுல்லாக வந்து 60 அப்படின்னா இது ஃபுல்லாக 60. சரிங்களா? ஆல்டர்னேட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இதுதான் வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகே, அது ஃபுல்லாக இப்போது நமக்கு வந்து சப்போஸ் இதுதான் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இது ஹைட்டு. இப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? 60 மைனஸ் ஹைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் அதே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது இது ஃபுல்லாக வந்து 60 நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ tan 60, ஃபஸ்ட்டு tan 60 கண்டுபிடிப்போம். tan 60 இஸ் ஈக்குவல் டு 60/d. ஸோ சப்போஸ் இது டின்னு வச்சுக்கிடுவோம், இதுவும் டியாக இருக்கும். இப்போ tan 60யோட வேல்யூ √3ன்னு தெரியும். இப்போ டியோட வேல்யூ வந்து 60/√3. ஸோ அதே வந்து இப்போ அங்கே tan 30ல் போட்டோம் அப்படின்னா, tan 30ல் போட்டோம்னா 60 மைனஸ் h டிவைடட் பை d, அது வந்து 60√3. ஸோ tan 60 வந்து tan 30 வந்து 1/√3 நமக்கு தெரியும். ஸோ இப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் h இன்ட்டு √3 டிவைடட் பை ஒரு 60. இந்த 3 அந்த சைடு போச்சு அப்படின்னா 3 இது வந்து ஒரு 20 ஆயிரும். ஸோ 20 ஈக்குவல் டு 60 மைனஸ் h. ஸோ h இஸ் ஈக்குவல் டு 40 மீட்டர். ஓகேங்களா? ஸோ h வந்து 40 மீட்டராக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the angle of elevation of the top of a hill from a point on the ground is 60 degree. ஸோ ஒரு கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் த ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 60 டிகிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஹில்லோட ஹைட் வந்து 171 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் தி டாப் ஆஃப் த ஹில். ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட் டு தி டாப் ஆஃப் த ஹில். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா sin 60 பார்க்கலாம். sin 60 இஸ் ஈக்குவல் டு 171 இந்த d. ஸோ sin 60னா வந்து என்னது √3/2 ஈக்குவல் டு 171/d. ஸோ d வேணும் அப்படின்னா 171 × 2 டிவைடட் பை √3. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் டினாமினேட்டரில் √3 இல்லை, அதனால் நியூமரேட்டரில் √3 அண்ட் டினாமினேட்டர் √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 171 × 2√3 டிவைடட் பை 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 3யும் 171 கேன்சல் பண்ணோம்னா 57 வரும். ஸோ 114√3ன்னு இருக்கும். 114√3 இருக்கா? ஆப்ஷன் டி.
டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட் டு தி டாப் ஆஃப் த ஹில்லுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டாப் ஆஃப் த ஹில்லு. ஓகேங்களா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபுட் ஆஃப் த ஹில், இது அவங்க கேட்கல. The length of the vertical rod and its shadow are in the ratio of 2:√12. ஸோ ஒரு வெர்டிக்கல் ராடுக்கும் அதோட ஷேடோ, சரிங்களா? ஸோ இதுதான் அந்த வெர்டிக்கல் ராட்னு வச்சுக்கோங்க. அதோட ஷேடோ வந்து இதுவாக தான் இருக்கும். ஓகே, இங்கே தான் வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஷேடோ இது வந்து லென்த்து, இது வந்து ஷேடோ லென்த்து. ஸோ இது வந்து 2 இருக்குன்னா ஷேடோ வந்து √12 இருக்குது. ஸோ இதுதான் டீட்டான்னு வச்சுப்போம். ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் அப்படிங்கும்போது tan theta is equal to 2/√12. ஸோ tan theta is equal to 2/√12னா 4 into 3, ஸோ 2√3ன்னு வரும். ஸோ which is equal to 1/√3. அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இது வந்து tan 30 டிகிரி. ஓகேங்களா? tan 30 தான் வந்து 1/√3. ஸோ theta equal to 30 டிகிரி. ஆப்ஷன் டி. சூரியன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் அதோட ஷேடோ வந்து நமக்கு 2:√12 இருக்குது. அதோட லென்த்தும் அதோட ஷேடோவும். அடுத்து த டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். இது வந்து ஒரு மென்சுரேஷன் கொஸ்டின்னு. ஸோ அதை இங்கே கேட்டுட்டாங்க. டயாமீட்டர் ஆஃப் தி சால்வ் பண்ணலாம். டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் அண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க 113. ஸோ டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் வந்து 30 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா 15 ரேடியஸ் தான் 15. ஸோ நமக்கு இந்த ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 113 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் தான் வந்து ஹைட்டாக இருக்கும் நமக்கு. இந்த ஹைட் ஆஃப் தி கோன். ஸோ இதை √AB a+b × a - bயில் போட்டோம்னா a² - b² ஃபார்முலாவில் போடுறேன். ஸோ ஒரு 118 128 இன்ட்டு 98, சரிங்களா? ஸோ 128 2 × 64ன்னு எழுதலாம். 98 2 × 49ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 2 2க்கு ஒரு 2, ஒரு 8, ஒரு 7. ஸோ 14 8s ஆர் என்ன வரும்? 4 8s ஆர் 32, 3 112. ஸோ 112 தான் வந்து ஹைட்டு, சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். πr²h. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் த கிவன் கோன்னா 1/3 இல்லையா? 1/3 πr²h. ஸோ 1/3 பைக்கு பதிலாக 22/7. ரேடியஸ் வந்து 15 × 15. ஹைட் வந்து 112. ஓகே, ஸோ இது 3 டைம்ஸ் அடித்தோம்னா 5. இதை அடித்தோம்னா 7 டைம்ஸ் அடித்தோம்னா 1, 42னா ஒரு 6. ஸோ இப்போ 22 × 5 × 15 × 6 தான் ஆன்சரு. 2 5s are 10. 0ல் முடிகிற மாதிரியான நம்பர் தான் இருக்குது. 22 × 5 5s are 25. 25 × 6. ஸோ கண்டிப்பாக வந்து 2 0 இருக்குது. ஓகேங்களா? 22 × 5 வந்து 110. 15 × 16 அது ஒரு 240. ஸோ 26400 ஆன்சர். 2 0ல் முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்து a vertical stick 14 meter long cast a shadow 5 meter long on the ground. So 14 meter long, cast a shadow 5 meter long. இது 5, இது 14. At the same time a tower cast a shadow of 44.5 meter long on the ground. Height of the tower என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது 14 வந்து ஹைட்டு, 5 வந்து ஷேடோ. அதே அப்படியே இது ஒரு ஆங்கிளில் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் தான் அந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 14 தான் வந்து ஹைட்டுனா 5 மீட்டர் வந்து இங்கே ஷேடோ 44.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 14 தான் ஹைட்டுனா 5 வந்து 44.5. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஸோ 14 × 44.5 / 5. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 8.9. இப்போ 4 9s are
4 9s are 36 முடியணும். அப்போ ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. 1 2 4 6. ஸோ 89 into 14. 4 9s are 36 3. 4 8s are 32 35. 1 9 1 8. ஸோ 14 1 9 12. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து இது அப்படியே டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணிடலாம். 14 தான் ஹைட்னா 5 தான் ஷேடோ. அப்போ அங்கே ஷேடோ 44.5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட் அதை விட அதிகமாக தான் இருக்கணும். A ladder of 10.6 meter long is leaning against a wall. It makes an angle of, இது வந்து 10.6 30 degree. How high does the ladder reach on the wall? ஸோ ஹைட்டு கேட்குறாங்க. அப்போ sin 30 equal to h by 10.6. இது வந்து ஒரு 1/2. ஸோ அப்போ 10.6/2 தான் வந்து ஹைட்டு. அப்போனா 5.3. A ladder leaning against a wall makes an angle theta with the horizontal ground such that tan theta வந்து 15/8. ஸோ tan theta வந்து 15/8ன்னு கொடுத்துட்டாங்க. If the height of the top of the ladder from the wall is 30 meter, find the distance of the foot of the ladder from the wall. ஸோ இது வந்து 30ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 16. Find the angle of elevation of the top of a 250 meter high tower from a point which is 250 meter away. ஸோ இங்கே 250 meter away, இங்கே வந்து 250√3. ஸோ இந்த தீட்டா வந்து என்னென்னு கேட்குறாங்க. தீட்டாவோட வேல்யூ 60 degree. tan theta equal to 250√3 divided by 250ன்னு இருக்கும். ஸோ 250 கேன்சல் ஆச்சுன்னா √3ன்னு வரும். அப்போ தீட்டா வந்து 60 டிகிரியாக இருக்கும். The angle of elevation of the ladder leaning against the wall is 60 degree and the foot of the ladder is 4.5 meter long. ஸோ இது 4.5, இது வந்து 60 degree. length of the ladder, ஸோ length of the ladder கேட்குறாங்க. அப்போ cos 60 பார்க்கணும். சரிங்களா, 4.5/L. cos 60 வந்து என்னது 1/2. ஸோ 4.5/L. ஸோ எல்லோட வேல்யூ வந்து 9 மீட்டர். ஓகே, a person standing 30 meters away from a tower observes the angle of elevation to the top of the tower as 30 degree. Find the height of the tower. ஸோ ஒரு டவர் இருக்குது. a person standing 30 meters away, 30 மீட்டர் தள்ளி நின்று பார்க்குறாங்க. observes the angle of elevation at the top of the tower. angle of elevation வந்து 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. find the height of the tower. ஓகே, ஸோ இப்போ tan 30 is equal to h by 30. ஸோ tan 30னா 1/√3. ஸோ h by 30. ஸோ height is equal to 30/√3. ஸோ ரெண்டு பக்கமும் √3ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 10√3ன்னு வரும் ஹைட்டு. ஸோ 10√3 அவ்வளோதான். From a point P on a level ground, the angle of elevation of the top tower is 30 degree. From a point P on a level ground, the angle of elevation of the top tower is 30 degree. ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட்னா angle of elevation வந்து 30 டிகிரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, with the tower is 50 meter high, find the distance from the point P from the foot of the tower. எல்லாமே சுற்றி ஒரே டேட்டா தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபுட் ஆஃப் த டவர்னால் அப்போ tan 30 கண்டுபிடிக்கணும். 50 distance. ஸோ இது வந்து 1/√3. அப்போ d is equal to 50√3. அவ்வளோதான். A tower stands vertically on the ground. From a point on the ground which is 26.6 meter away from the foot of the tower, the angle of elevation of the top of the tower is found to be 45 degree. Find the height of the tower. ஸோ இதுவும் அதே ஹைட்டு தான் இருக்க முடியும். 45 டிகிரினா சேம் 45 டிகிரி. அதே 27.6, இதுவும் 27.6. 2 poles height 12 meter and 20 meter are fixed to a level. 12 மீட்டரில் ஒரு போல், 20 மீட்டரில் ஒரு போல், fixed to a level. The distance between the bottom of the pole வந்து 15 meter. ஸோ இது வந்து 15, இது வந்து 12, இது வந்து 20. What is the distance between their tops? ஸோ distance between their topsனால் இது தான். ஓகேவா, ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ இது நமக்கு 15 தெரியும். ஓகே, ஸோ இது 12 போகும்போது இது 12னா இது வந்து 8. அப்போ 8 15 17 ட்ரிப்ளெட். ஓகே.
distance between their tops வந்து இதுதான். The angle of elevation of the top of a tower from a point on the ground which is 48 meter away from the foot of the tower is 30 degree. So 48 meter away from the foot of the tower is 30 degree. Find the height. So tan 30 equal to h by 48 1 by root 3. இப்போ 48 by root 3 தான் வந்து ஹைட்டு. ஸோ இது வந்து root 3 பண்ணியிருந்தோம் அப்படின்னா 16 root 3ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 16 root 3. Last. From a point 15 meter away from the base of the tree, the angle of elevation of the top is 45 degree. Find the height. ஸோ அதுவும் 15 தான். ஸோ சுற்றி இதே மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இதுதான் ட்ரிகனாமெட்ரியில் கேட்ட ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயும் சரி, நார்மல் ட்ரிகனாமெட்ரிலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி தான் இந்த டயர் ஒன்லையும் கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேக்ஸ் 360ன்னு ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து இப்போ சிஜிஎல் வரதுக்கு முன்னாடியே ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன்லாம் வந்து லைவில் டீச் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸ் 360 கோர்ஸ். ஓகே, தேங்க்யூ.